பாருங்கள் சாம்பார் எப்படி கொதிக்குதுன்னு. கொஞ்சம் பச்சையாக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம். கடைக்கு போகிற அந்த கொத்தமல்லி வாங்கவே மறந்துடுவாங்க. வாங்கினா நிறைய ஸ்டாக் வாங்கி ஃப்ரிட்ஜில் வைப்பேன், இல்லைன்னா மறந்துடுவேன். பாருங்கள் கத்திரிக்காயெலாம் எப்படி பஞ்சு மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். நிறைய சாம்பார் வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் போடவே இல்லை. பச்சை மிளகா காஞ்ச மிளகா வறுத்துட்டு பவுடர் பண்ணி போடுறது தான். கொஞ்சம் கொதிக்கிட்டோம். பாருங்கள் இட்லி சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு பெருங்காயம் கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சாச்சு. சிறுபருப்பு கொஞ்சம் துவரம்பருப்பு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் தாளிப்பு கொடுத்தாச்சு. அதில் பெருங்காயம் போட்டோம். நம்ம பாருங்கள் தாளிப்பு போட்டாச்சு. கட்டி பெருங்காயம் அடியிலே நிற்குது. நல்லா கொதிக்கிட்டோம். திக்காக இருக்குது பாருங்கள். சாம்பார் பொடி இது தனியாக இட்லிக்கு சாம்பார் பொடி. இது எப்படி அரைக்கணுங்கிறத நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு கிளியராக மெஷர்மெண்ட் சொல்கிறேன், ஓகேங்களா? இதை பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க தண்ணி சூடு ஏற்றிருக்கோம். இப்போ பாருங்கள் மாவை எடுத்து கிண்டக்கூடாது, அப்படியே எடுத்து ஊற்றணும். எப்போவுமே துணி போட்டு சுடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாயில் பண்ண ஃபுட்டு சாப்பிட்டா அவ்வளவா நல்லதுங்க உடம்புக்கு. தோசை போட்டுட்டு தட்டை மூடிட்டு தோசை போட்டு சாப்பிடுங்க, அதுவும் உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி சின்ன சின்ன வைத்தியம் நம்ம வீட்டிலையே பண்ணிக்கலாங்க. மல்லிப்பூ இட்லி இப்போ வேகுதே, அந்த சட்னி சாரிங்க சொதப்பிட்டேன். சொதப்பல் கிச்சன் தப்பாக நினச்சிக்காதீங்க. மல்லிப்பூ இட்லி சட்டியில் வேகுதே, அந்த இட்லி சாம்பார் சட்டியில் கொதிக்குதே, நான் மூடி போட போகிறேன், அந்த உடனே டேஸ்ட்டு பண்ண போகிறேன். ஓகேங்க, இட்லி வேகட்டும். வெந்துட்ட பிறகு எப்படி ரிசல்ட் வருதுன்னு நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் மக்களே. ஹேய் என் கண்ணும் பார்க்காது, என் காதும் கேட்காது, என் வாயும் பேசாது, என் மூக்கும் வேர்க்காது, மொத்தத்தில் எனக்கு இப்போ ஒன்றுமே கேட்காது, மொத்தத்தில் எனக்கு இப்போ ஒன்றுமே கேட்காது கேட்காது. என் காது என் கண்ணும் பார்த்தாலும் யாரையும் நான் பார்க்க மாட்டேன், என் காதும் கேட்டாலும் எதையும் நானும் கேட்க மாட்டேன், என் வாயை திறந்தாலும் யாரிடமும் பேச மாட்டேன், என் மூக்கு வேர்த்தாலும் காத்துல போய் நிற்க மாட்டேன்.
டன் டன் டரரரனா அந்த 1 1 5 அந்த வரக்கா பேஞ்சு என்ன நீ கெஞ்சு என் கிட்ட வந்து கொஞ்சு 1 1 5 அந்த வரக்கா பேஞ்சு என்ன நீயும் கெஞ்சு என் கிட்ட வந்து கொஞ்சு அடுப்பு எரிக்கத்தான் விறகு இல்லையே துடுப்பை உடச்சித்தான் தாரம் புள்ளையே அடுப்பு எரிக்கத்தான் விறகு இல்லையே துடுப்பை உடச்சித்தான் தாரம் புள்ளையே பசியாத்த வாடி நீ ருசிக்கேத்த ஜோடி பசியாத்த வாடி என் ருசிக்கேத்த ஜோடி என் கண்ணோ ஐயோ என் காதோ ஐயோ என் வாயும் ஐயோ என் மூக்கும் ஹெய் என் கண்ணும் பார்த்தாலோ யாரைய நான் பார்க்க மாட்டேன் என் காது கேட்டாலோ எதைய நான் கேட்க மாட்டேன் என் வாயை திறந்தாலோ யாரிடமும் பேச மாட்டேன் என் மூக்கு வைத்தாலும் காத்துல போய் நிற்க மாட்டேன் நிற்க மாட்டேன் நிற்க மாட்டேன் நிற்க மாட்டேன். ஹாய் காய்ஸ், இந்த சாங் பிடிச்சிருக்காங்க. இது நானே ஓனாக எழுதின சாங். ஆக்சுவலி இதெல்லாம் படத்துக்காண்டி எழுதினேன், அதுக்கு யூஸ் ஆகலை. ஸோ நம்ம சமைக்கிற இந்த குக்கிங்காச்சும் இது யூஸ் ஆகட்டுமேன்றதுக்காண்டி ஏதோ பாடுறேன். பாடுறதை கேட்டு பைத்தியம்லாம் எதுவும் நினச்சிக்காதீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, இல்லைன்னா காய்ஸ் எப்பவும் போல தான் அப்படியே மேலே ஹப்பில் தள்ளிட்டு போங்க. யூ டோன்ட் மைண்ட். ஒரு பாட்டு பாடுறது, ஒரு எடிட் பண்ணுறது, ஒரு வேலை செய்கிறது எல்லாமே கஷ்டமான விஷயந்தாங்க. கஷ்டம் நினச்சா கஷ்டம், அது ஈஸியாக ஃபேஸ் பண்ணிட்டு போகலான்னு நினச்சா நம்ம கையில் தாங்க இருக்குது. பாருங்க, இட்லி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீடு ஊற்றிட்டோம். ஒன்றே வராதுங்க, மக்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும். சொன்னபடி கேட்டு ஏய் அப்பா 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 அதை பார்த்தீங்களா பிடிக்குது. அதாவது அதுக்கு வச்சாதாங்க கரெக்டாக இருக்கும். உடனே இதை வச்சோடனே இவங்க டாப்பில் அப்படியே வந்துடும். பாருங்க எப்படி வந்துடுச்சு இட்லி, அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குங்க. பாருங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஷன் அரிசி தாங்க. பொடியெல்லாம் சொல்ல, கடை அரிசி கொஞ்சம் கூட போடலை, இட்லி அரிசியே போடலை, புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி. எப்படி இருக்குது பாருங்கள் இட்லி, சும்மா பஞ்சு மாதிரி. போட முடியலங்க, சுடுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹாய், இதோ பாருங்க இட்லி சாம்பார் போய் இப்போ டேஸ்ட் பண்ணி சாப்பிட போகிறோம். ஓகேங்களா? காலையில் எல்லா வேலையும் முடிச்சிருச்சு. இன்றைக்கி லஞ்சு சமைக்கிற மாதிரி இல்லை. நேற்று சாதம் இருக்குது, தயிர் இருக்குது, ஊறுகாய் இருக்குது, அப்பளம் இருக்குது, ரசம் இருக்குது. இதை வச்சு இன்றைக்கி மேனேஜ் பண்ண போகிறோம். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.